மார்கழி மாதத்தில் பூஜை செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாத்தையும் நம்ம பெறணும் அப்படின்னா இந்த மாதத்தில் சிவனுக்கு உரிய இந்த திருவெம்பாவையை எல்லாரும் படிக்கவோ சொல்லவோ நம்ம கேட்கணும். இந்த பதிகங்கள் கூடவே இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களையும் உங்களோட பதிவு செய்ய காத்துட்ருக்கேன். நிறைய பேர் ருத்ராட்சம் அணிஞ்சிருப்போம். இதில் ஒரு முகத்திலிருந்து பல முகங்கள் இருக்குது. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் அப்படின்றது வேறுபடுது. ஒவ்வொரு பதிகத்துடைய திருவெம்பாவை பதிகத்தின் கூடவே ஒவ்வொரு ருத்ராட்ச முகத்துக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத சொல்ல உங்களுக்காக காத்துட்ருக்கேன். நீங்கள் வேதாஸ்வி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினந்தோறும் இந்த மார்கழி உற்சவத்தில் பதிகத்தின் கூடவே சேர்த்து இது போல பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க காத்துட்ருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இப்போ திருவெம்பாவையினுடைய 2வது பதிகத்தை பார்த்துருவோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். நம்ம மனதில் இருக்கக்கூடிய இன்பமாகட்டும் சரி துன்பமாகட்டும் சரி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்முடைய தோழிமார்களிடத்தில் தான் நம்ம பகிர்ந்துக்குவோம் இல்லையா? ரொம்ப நெருக்கமானவர்கள் தான், மனதுக்கு நெருக்கமானவர்கள் தான் நம்முடைய தோழிகள் எல்லாம். இவங்க எப்பவுமே நம்முடைய நலன்களில் அக்கறையோடு இருப்பாங்க அப்படின்றது கூடவே சில நண்பர்கள் நம்ம விலக்கி வைக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. அவர்களை தள்ளி வச்சுட்டு உண்மையான தோழிமார்களிடத்துல எப்படி உண்மையாக பழகணும் அப்படின்றத இந்த திருவெம்பாவை இந்த 2வது பாடல் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக சொல்லியிருக்கு. ஒரு பெண் தூங்கிட்டு இருக்காலாம். இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய இந்த ஈசனுடைய அன்புக்கு நிறைய பேர் ஏங்கியிருக்காங்க. ஆனால் அந்த ஈசன் என் மீது அன்பு வைத்திருக்கிறார், நான் அந்த ஈசன் மீது அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அந்த இறைவன் மேல் தான் கொண்ட பற்றினையும் அந்த அன்பினையும் தோழி இடத்துல ரொம்ப சொல்லி நெகிழ்ந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தோழி காலையில் தூங்கிட்டு மார்கழி அப்படின்றதே காலை நேரத்தில் எழுந்து நம்ம பூஜை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அந்த மாதம் இல்லையா? இந்த மாதத்தில் காலையில் எழுந்து பூஜை செய்ய போனோம். நீ உண்மையாகவே இறைவன் மேலே அன்பு வச்சுருக்கன்னா வேகமாக எந்திரிச்சு காலையில் ரெடியாகி மொத ஆளாக போய் கோயிலுக்கு நிற்கணும் இல்லையா? ஆனால் அந்த பொண்ணு உள்ளே தூங்கிட்டே இருந்தாலாம். இதை பார்க்குறா அந்த நெருங்கின தோழி. நானே நிற்கிறேன், கடவுள் மேலே இவ்வளோ அன்பு இருக்குது, ஈசன் மேலே இவ்வளோ அன்பு இருக்குன்னு சொன்ன, நீ இன்னும் படுத்து தூங்கலாமா? ஏன் உன்னோட அன்பு எல்லாம் அந்த படுக்கைக்கும் தலையணைக்குமே கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ வந்தாதான் ஆச்சுன்னு சொல்லி அந்த வாசலில் நிற்கிறாளாம். அந்த தோழிங்க பாருங்க, அவள் மட்டும் எந்திரிச்சு முதல்ல கோவிலுக்கு போகாமல் தன்னோட தோழியையும் என்னை விட இவ சாமி மேலே நிறைய பக்தியாக இருக்காள், இவளையும் கூட அழைச்சிட்டு போனோன்னு சொல்லி நிற்கிறா. தோழி வாசல் முன்னாடி நின்று கேட்குறா, நீ ஏன் உன்னோட அன்பையும் பாசம் எல்லாத்தையும் தலையணைக்கும் படுக்கைக்குமே கொடுத்துட்டியா? அதோடு இவ்வளோ ஒட்டி உறவாடி தூங்கிட்டு இருக்கியே. அப்போ அதுக்கு இந்த தோழி யாரு? எல்லாரையுடைய இறைவன் மேலே பற்று அதிகமாக கொண்டவள் இல்லையா? அப்போ என்ன செய்கிறா? நான் தூங்கிட்டேன்னு நினைக்கிறியா? உன்னோட கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் கூட நீ என்ன போட்டிருக்க அப்படின்றது கூட எனக்கு தெரியுது. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருக்கேன். ஏன் இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம பேசுறது? நம்ம எதுக்காக இப்போ காலையில் போகணும்? சாமியை போய் தரிசிக்கணும் இல்லையா? மார்கழியில் கோவிலுக்கு போகணும் இல்லையா? வா போகலாம். எப்பேற்பட்ட பேரொளி கண்ணையே கூசுதான் இறைவனுடைய அந்த ஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு. அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை பார்க்க நம்ம தரிசிக்க போகணும். நீ என்ன வெளியே நின்று எனக்கு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன், வா போகலாம் அப்படின்னு உள்ள இருக்க தோழியும் சொல்ல, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அளவலாக உயர்ந்து நிற்கின்ற அந்த ஜோதி ஸ்வரூபத்தை தரிசிக்க தோழிமார்கள் எல்லாரும் ஒன்று கூடி போவதாக இந்த திருவெம்பாவை பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ
நாம் ருத்ராட்ச மணிக்கு வருவோம். ருத்ராட்சமில் பல முகங்கள் இருக்குது. இந்த ருத்ராட்சம் நம்ம எடுத்தாலே அதனுடைய வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளு முள்ளாக இருக்கும். இந்த ருத்ராட்சத்தை நம்ம எப்படி உண்மையானதா இல்லை நிறைய அது போல் மணிகள்லாம் கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ருத்ராட்ச மணி இதில் முகங்கள், அதாவது ஒவ்வொரு கோடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு முகமாக நம்ம கணக்கெடுத்துக்கணும். இதில் முதல்ல ஒரு முக ருத்ராட்சத்துக்கு என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஒருமுக ருத்ராட்சம் உருண்டை வடிவத்தில் தான் இருக்கும். ஒரே ஒரு கோடு தான் இதில் இருக்கும். சில ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா நீண்டு சந்திர வடிவத்தில் இருக்கும். இது சந்திரகர் அப்படின்னு இந்த ருத்ராட்சத்தை சொல்லுவாங்க. சிலர் இதுவும் ஒரு முக ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி அணிஞ்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இது என்ன பலன் இது அப்படின்னா, இந்த ருத்ராட்சம் நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது மகாலட்சுமி வாசம் கிடைக்கும். இதை அணிஞ்சிக்கிறவங்களுக்கு இந்த உலக செல்வங்கள் மட்டும் இல்லாமல் ஆன்மீக செல்வங்களும் சேர்ந்து கிடைக்கும். தலைமை பதவியை விரும்புகிறவங்க இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிஞ்சால் அந்த பதவி தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர இந்த தீய பழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடியவங்க, புகைப்பழக்கம், மது அருந்துதல், இந்த மாதிரிலாம் தீய பழக்கங்கள் இருக்கு இல்லையா, இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிவிக்கலாம். தலைவலி, பார்வை கோளாறு, மூலநோய், சரும நோய், கல்லீரல் நோய், இந்த மாதிரி நோய்களை குணமாக்கிறதுக்கு கூட இந்த ஒருமுக ருத்ராட்சம் பயன்படுவதாக சொல்லப்பட்டு வருது. இந்த ஒருமுக ருத்ராட்சம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். ஆனால் இதனுடைய பலன்கள் ஏராளம். மார்கழி மாதத்தில் திருப்பாவை கூடவே இந்த திருவெம்பாவையும் சேர்த்து ஓதுவது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பதிகமாக உங்களுக்கு திருவெம்பாவை சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் 2வது முக ருத்ராட்சம் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.